இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது, அப்போ நிர்மூலமாக்குறதுன்னா என்ன? ஒன்றும் இல்லாமல் போகிறது. அப்படி ஒன்றும் இல்லாமல் போகாதபடிக்கு இந்த நாளிலே நமக்கு கர்த்தருடைய கிருபை இருந்தா போதும். ஏன்னா அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவர் கிருபையினாலே நம்மை தாங்கி ரட்சிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம நிர்மூலமாகாதபடிக்கு அவர் கிருபை நம்மை காக்கும். ஏன்னா சங்கீதம் 86:15 சொல்லுது, ஆனாலும் ஆண்டவரே நீர் மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் உள்ள சத்தியமுள்ள தேவன் இருக்கு வசனம். அப்போ தேவன் இரக்கமுள்ள தேவனா இருக்காரு. அவர் நம் பாவத்தை எல்லாம் நீடிய பொறுமையோடு சகிக்கிறாரு. அவருடைய பூரண கிருபையும் சத்தியமும் நம்மை காக்க வல்லமுள்ளதா இருக்கு. அப்ப கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவரா இருக்காரு. எப்ப நாம நம்மை தாழ்த்தி தேவனிடத்துல தேவ பயம் நமக்குள்ள இருக்கும் போது கர்த்தருடைய கிருபை என்னால நம்ம கூட இருக்கும். அவர் இரக்கம் நம்மை தாங்கும் இல்லையா? அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கு முடிவே இல்லையா? அப்படி ஒரு இரக்கத்தை நமக்கு அவர் தர வல்லமுள்ளவரா இருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனம் பாருங்க. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அப்ப இரக்கத்தை யாருக்கு தராரு? தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அந்த இரக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கும் தேவ பயம் இருந்ததுன்னா தேவனுடைய இரக்கத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். நெகேமியா 9:31 பாருங்க, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் அப்படின்னு இங்க நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றாரு. அவங்க எவ்வளவு அக்கிரமத்தை செஞ்சாலும் தேவன் தன்னுடைய இரக்கத்தினாலே அவர்கள் நிர்மூலமாகாதபடிக்கு அவர்களுக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு பண்ணின அந்த கானானை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை தேவன் கொடுத்தார். அங்க அவருடைய கிருபையை பாக்குறோம், இரக்கத்தை பாக்குறோம். 32வது வசனத்துல பாருங்க, உடன்படிக்கையும் கிருபையும் காக்க வல்லமுள்ள தேவன் இருக்கு. அப்ப தேவன் ஒருத்தருக்கு வாக்கு பண்றார், அந்த வாக்கு தத்தத்தை உடன்படிக்கையாக பண்றார். அது நிச்சயம். உடன்படிக்கை என்பது கவனன்ட், நமக்கு அதை நிச்சயமா நிறைவேற்றுவேன் என்பதுதான் அந்த உடன்படிக்கைன்றதுக்கு அர்த்தம். அப்ப அதை காக்க வல்லமுள்ள தேவனா இருக்கு. அப்ப அந்த உடன்படிக்கை நமக்கு நிறைவேறணும்னா நமக்கு அந்த தேவ கிருபை வேண்டும். கிருபைனா என்ன? தகுதி இல்லாதவருக்கு தேவன் பாராட்டுகிற ஈவு தான் அந்த கிருபை இல்லையா? அந்த கிருபை எப்ப கிடைக்கும்னா அவை காலை தோறும் புதிதா இருக்குன்னு சொல்றார். அப்ப காலையில அதிகாலையில நாம் தேவனை தேடும் போது ஒவ்வொரு நாளும் அவருடைய புது புது கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மல்கியா 3:6 சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லைன்னு சொல்றாரு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவனா இருக்கிறார். அவர் சதா காலமும் அரசாளுகிற தேவனா இருக்கிறார். அதனால அவர் மனுஷனை போல அவர் பொய் சொல்லவோ மனம் மாறவோ அவர் மனுபுத்திரன் அல்ல இல்லையா? அவர் ஜீவனுள்ள தேவன் இல்லையா? அதான் அவர் பாவத்தை பாராது சுத்த கணரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனிடத்துல இரக்கமும் கிருபையும் இருக்கு. மீகா 7ஆம் அதிகாரம் 18-19 பாருங்க, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் தமது சுதந்திரத்தில். அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாழறதுக்குரிய எல்லா சுதந்திரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கு. ஆனா அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை பாவத்துக்கு நாம பயன்படுத்திடக்கூடாது. அப்படி நம்முடைய மீறுதல்களை எல்லாம் மன்னிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒப்பான தேவன் யாருன்னு இருக்கு வேதத்துல. அப்ப அவருடைய கிருபை அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால அவர் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டாராம். இப்ப ஒரு மனுஷன் மேல அவர் கிருபை பாராட்டணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா அவன் மேல அவர் கோபத்தை வைக்க மாட்டான்னு சொல்லி வசனத்தின் மூலமாகவே சொல்றாரு. அவர் நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். இன்னைக்கு நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும்
தேவன் மன்னிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதை சமுத்திரத்தின் ஆழத்துக்கு தூரமாய் போடுவார். ஒரு வசனம் சொல்லுது, அது கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமா அந்த பாவத்தை போடுவேன். இன்னொரு வசனத்துல அந்த பாவங்கள் அவர் முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிகிறார்னு இருக்கு. அப்ப அவர் பாவத்தை பாராது சுத்த கண்ணரா இருக்காரு இல்லையா? நம்ம அக்கிரமங்களை எல்லாம் அவர் அருவருத்து தள்ளி அவர் கிருபையினாலே நம்மை தாங்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதுதான் சங்கீதம் 78:38 பாருங்க. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவருடைய உக்கிர கோபம் முழுவதும் எழும்பாமல் அநேக தரம் அவருடைய கோபத்தை அவர் விலக்கினார்னு பாக்குறோம். அப்ப அவங்க அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்தாங்க. அவங்கள அந்த இலையில இருந்து வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு கானானை சுதந்திரிக்க கொடுக்கணும்னு அவங்களுக்கு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அந்த உடன்படிக்கையை அவர் காத்தார். ஆனாலும் அந்த ஜனங்க அந்த கானானை சுதந்திரிக்க வரும்பொழுது என்ன பண்றாங்க? எகிப்தினுடைய அக்கிரம கிரியைகளை அவங்க வந்து பின்தொடர்றாங்க. அவங்க விக்கிரகங்கள் நரகலானது, தேவன் எதை வணங்க கூடாதுன்றாரோ அந்த நரகலான விக்கிரகங்களை அவங்க பின்தொடர்ந்தாங்கன்னு பாக்குறோம். தேவன் அருவருத்ததை அவங்க அருவருக்காமல் தேவனுக்கு கோபத்தை அந்த இலையில மூட்டினாங்க. ஆனாலும் தேவன் அவங்க மேல இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு கிருபை செய்து அந்த உடன்படிக்கை பண்ணின அந்த கானானை அவர்களுக்கு சுதந்திரிக்க கொடுத்தார்னு பாக்குறோம். இன்னைக்கு நாமும் தேவன் இடத்துல எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு நம்ம தாழ்த்துக்கிறோமா? முதலாவது நமக்கு தேவனிடத்திலே நம்மை தாழ்த்துகிற குணம் வேண்டும். இல்ல, நம்ம அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். ஏன்னா அவர் கிருபை தலைமுறை தோறும் நமக்கு ஆசீர்வாதமா அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். தேவனுக்கு பயப்படும் போது தேவனுடைய கிருபையை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபையினாலே நாம் என்னாலும் பிழைப்போம். நாம் நிர்மூலம் ஆகாதபடி அவர் கிருபை நம்மை காக்கும். அப்ப தேவனிடத்துல நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசிக்கிறவர்களாய் அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்கும்போது தேவனை எப்படி பிரியப்படுத்தணும் நம்ம அதை தேடணும்னாலே போதும், நமக்கு தேவ கிருபை கிடைச்சிடும். தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும்? தேவனிடத்துல நாம எப்படி அன்பா இருக்க முடியும்? அவரை துதித்து அவரை பாடி அவரை மகிமைப்படுத்தி அவர் வார்த்தையை நம்ம தியானித்து அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போதும் தேவ சமூகத்துல நாம் காணப்படும் போதும் தேவனுடைய கிருபையை நாம் எல்லாரும் நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அவர் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு பொழுதும் நிர்மூலமாக முடியாது. ஏன்னா அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமீன்.